நல்லவர். ஆறாவது வாரமாக பெருக்கத்திற்கான ஆயத்தம் என்கிற தலைப்பிலே இந்த வாரத்தில் கடைசியாக கர்த்தருடைய வார்த்தையை இந்த பெருக்கத்திற்கான தலைப்பில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கடந்த வாரங்களிலே ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரத்திலிருந்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தால், இந்த நாளிலே 13வது அதிகாரத்திலிருந்து தியானிக்க 18 வசனங்கள் உண்டு. 13வது அதிகாரத்தில், ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 18 வசனங்கள் உண்டு. இந்த வசனங்களின் அடிப்படையிலே இந்த நாளிலே பெருக்கத்திற்கான ஆயத்தம் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கடந்த வாரத்திலே ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்லி அது நிமித்தமாய் எகிப்தினுடைய ராஜாவாகிய பார்வோன் அவளை அரண்மனைக்கு கொண்டு போக, அது நிமித்தமாய் பார்வோனுடைய அரண்மனையிலே கர்த்தர் வாதைகளை கட்டளையிட, பார்வோன் அதை உணர்ந்து சாராயை அவருடைய கணவன் ஆபிரகாமிடத்திலே திருப்பி கொடுத்து அனுப்பினதும் அல்லாமல், ஆபிரகாமிடத்தில் ஏராளமான ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டங்களையும் வேலைக்காரர்களையும் கொடுத்தார் என்று நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். அது நிமித்தமாக சுய சித்தம் செய்தது நிமித்தமாக தொடரும் பிரச்சனைகளை எப்படி ஆபிரகாம் சந்தித்தார் என்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த நாட்களிலே உதவி செய்தார். பார்வோன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளிலே அழகான பெண்ணான ஆகார் இருந்தால், அந்த ஆகார் ஆபிரகாமுக்கு மறுமணி ஆட்டியாக கொடுக்கப்பட்டது நிமித்தமாக இஸ்மவேல் என்கிற ஒரு சந்ததியும் இன்று வரைக்கும் தேவனுடைய ஜனங்கள் யூதர்களுக்கும் அவர்களுக்கும் தொடருகிற பிரச்சனையாக, கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த பிரச்சனை தொடர் பிரச்சனையாக, அந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இன்றைய வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், அவன் செய்த ஒரே ஒரு காரியம், தேவனுடைய சித்தம் இல்லாமல் அவன் தன்னுடைய சுய சித்தத்தில் நடந்து கொண்டது நிமித்தமாய் உண்டான விளைவுகள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆபிரகாம் பார்வோன் கொடுத்ததான ஏராளம் ஆடுகள் மாடுகள், ஆண் கழுதைகள் பெண் கழுதைகள், ஆண் வேலைக்காரர்கள் பெண் வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், இவைகளோடு கூட தன்னுடைய அண்ணன் மகன் லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் அவன் அழைத்து கொண்டு தென் திசை நோக்கி, அவன் எகிப்திலிருந்து தென் திசை நோக்கி பயணித்து, முன்பு தான் கூடாரம் போட்டதும் எகிப்திற்கும் பெத்தேலுக்கும் ஆயுக்கும் நடுவாக அவன் இப்பொழுது தங்கி, அங்கே அவன் முன்னே அவன் பலிபீடம் கட்டினதும் கூடாரம் போட்டதுமான இடத்திற்கு அவன் வந்தான். தேவனாய் கர்த்தர் அந்த இடத்திலே கர்த்தரை அவன் தொழுது கொண்டான் என்று 13வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த 13வது அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும், கவனிங்க, லோத்தினுடைய வேலைக்காரருக்கும் வாக்குவாதம் உண்டானது, பிரச்சனை ஏற்பட்டது என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசித்து பாருங்கள். 13வது அதிகாரத்திலே 5 வசனம் முதற்கொண்டு 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததாய் இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். கவனிய, ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் லோத்தினுடைய வேலைக்காரருக்கும் மந்தைகளை மேய்க்கும் விஷயத்திலே வாக்குவாதம் உண்டாயிற்று. மந்தை பெருகிவிட்டது. லோத்துவின் வசமும் மந்தை இருந்தது, ஆபிரகாமுடைய வசமும் மந்தை இருந்தது. ஆகவே மந்தை பெருகிவிட்டபடினாலே பலவிதமான உணவு பிரச்சனை, இடப்பிரச்சனை, இவைகள் நிமித்தமாக லோத்தினுடைய வேலைக்காரருக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் வாக்குவாதம் உண்டானது. லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. There is no problem between Lot and Abraham.
அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வேலைக்காரர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை வந்தது. இவர்களுக்கு மன வருத்தத்தை கொடுத்தது. இந்த லோத்து ஆபிரகாமுடைய அண்ணன் ஆரான் என்பவருடைய மகனாய் இருந்தார். ஊர் என்னும் தேசத்தில் இருக்கும் போதே ஆரான் மரித்து போனது நிமித்தமாக, ஆபிரகாமுடைய அண்ணன் ஆரான் மரித்து போனது நிமித்தமாக அண்ணன் மகன் லோத்துவை தனக்கு பிள்ளை இல்லாதிருந்ததினாலே அண்ணன் மகன் லோத்துவை தன்னுடைய மகனாக அவன் பாவித்து வீட்டிலே தன்னோடு கூட அவன் சேர்த்து வளர்த்து வந்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்பொழுது கவனிங்கள், சரியான ஒரு காலகட்டத்திலே லோத்துவை அவன் தனியாக பிரித்து அவன் சுதந்திரமாக அவனும் அவனுடைய சந்ததிகளும் வாழும்படிக்கு லோத்துவை அனுப்பிவிட ஆபிரகாம் அவன் விரும்பினான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய மகன் லோத்து வளர்ந்து விட்டான். இனி அவன் தன்னுடைய வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை தனியாக தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Now he can start his own family because he has grown up. My son has grown up. So it is right time for him to leave from me. அவன் சரியாக வளர்ந்து விட்டான். தனியாக அவன் குடும்பம் நடத்துவதற்கு பக்குவம் அவனுக்கு வந்து விட்டது. ஆகவே இப்பொழுது என்னை விட்டு அவன் பிரியும் நேரம் வந்தது என்று அவன் எண்ணி லோத்துவை தனியாக அனுப்பிவிடும்படிக்கு அவன் காரியங்களை செய்தான். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஒரு லோத்து இருந்து கொண்டே இருக்கிறார். I have a lot inside of me. எனக்குள்ளே லோத்து இருக்கிறார். சொல்லுங்கள், எனக்குள்ளே லோத்து இருக்கிறார். ஆமென். எனக்குள்ளே லோத்து இருக்கிறார். அந்த லோத்துவை நான் சரியான நேரத்திலே அனுப்பிவிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆபிரகாம் சரியான நேரத்தில் எப்படி லோத்துவை அனுப்பிவிட விரும்பினாரோ அதே போல எனக்குள்ளே இருக்கிற லோத்துவை நான் சரியான நேரத்திலே அனுப்பிவிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த லோத்து தன்னுடைய சித்தப்பாவோடு கூட வெகு காலம் ஒன்றாக அவர் சேர்ந்து வாழ்ந்து விட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். வெகு காலம் வாழ்ந்து விட்டார். ஒரு நாள் கூட சித்தப்பாவிடத்தில் வந்து ஆபிரகாமிடத்தில் வந்து இளையகுமாரன் கேட்டதை போல எனக்குரிய பங்கை எனக்கு பிரித்து தாரும் என்று சொல்லி தன் சித்தப்பாவிடத்தில் சொத்தை பங்கு போட்டு பிரித்து கேட்கும்படியாய் இந்த லோத்து வரவே இல்லை. லோத்து வரவே இல்லை. ஆனால் சரியான காலகட்டம் வந்தது என்று ஆபிரகாம் அவன் நினைத்து லோத்துவை அவன் தனியாக சுதந்திரமாக வாழ ஆபிரகாம் காரியங்களை செய்தார். நம்முடைய பிள்ளைகள் கவனிங்க, our sons, we love our sons when they are 12 and 10. 12 வயசு 10 வயசு பிள்ளைகள் நம்ம பிள்ளைங்க இருக்கும்போது அந்த பிள்ளைகளை நம்ம ரொம்ப நேசிப்போம், ரொம்ப நேசிப்போம். அவங்க நல்லா சாப்பிடணும்னு விரும்புவோம். அவங்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்வோம். 12 வயசில் 10 வயசில் பிள்ளைகளை நேசிப்போம். 14 வயசு 10 வயசில் பிள்ளைகளை நேசிப்போம், ரொம்ப நேசிப்போம். அவங்க சாப்பிட்றத பார்த்து ரசிப்போம். 32 வயசு 30 வயசில் பிள்ளைகளை நம்மளோட கூட வீட்டில் இருந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்றத ரசிச்சு செய்வோமா? சொல்லுங்க, செய்வோமா? செய்ய மாட்டோம். நம்ம பிள்ளைங்க தானா? நம்ம பிள்ளைங்க தான். 12 வயசுல நேசிப்போம். அதே மகனை 32 வயசுல நேசிப்போமா? நேசிக்க மாட்டோம். 10 வயசுல நேசிப்போம். அதே மகனை 29 வயசுல அதே மகனை அதே விதத்தில் அன்பு செலுத்துவோமா? அன்பு செலுத்த மாட்டோம். ஆனா பிள்ளைகள் மேல் நமக்கு பாசம் உண்டா? உண்டு. பிள்ளைகள் மேல் பாசம் உண்டு. பிள்ளைகள் பெற்றோரை இந்த நாட்களில் தான் புரிந்து கொள்வது இல்லை. என்னதுமா சொல்லுவாங்க, 32 வயசுல 30 வயசுல வீட்டில் நம்மளோட கூட இருக்கிற பிள்ளைங்களை பார்த்து பெற்றோர் அப்பா என்னதுமா சொல்லுவாங்க? அப்பா தான் சொல்லுவார் பெரும்பாலும், அம்மா சொல்ல மாட்டாங்க. அப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா? தெண்டச்சோறுன்னு சொல்லுவாங்க. தெண்டச்சோறு. அவனுக்கு அப்படியே மீசையில் அப்படியே வேர்த்துரும். தெண்டச்சோறுன்னு சொல்கிறார். எங்கள் அப்பாவே ஒரு தெண்டச்சோறு இவன் சொல்லுவான் தெரியுங்களா? ஆமாம், இவன் அவங்க அம்மாட்ட சொல்லுவான். என்ன சொல்லுவான்? எங்கள் அப்பாவே ஒரு தெண்டச்சோறு, அவர் என்ன பார்த்து தெண்டச்சோறுன்னு சொல்கிறார்.
அவனுக்கு அவ்வளவு வேகம். ஏன்னா தண்டச்சோறுன்னு வாய்க்கூசாம பெற்றோரால் எப்படி சொல்ல முடிகிறது? எப்படி சொல்ல முடிகிறது? காரணம் என்ன தெரியுமா? வளர்ந்து விட்டார்கள், இவன் தனியாக வாழ வேண்டும் என்று பெற்றோர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுமா? அந்த தண்டச்சோறுன்ற வார்த்தை அவனுக்கு அப்படியாக என்ன வரட்டும்? ரோசம் வரட்டும். என்ன வரட்டும்? ரோசம் வரட்டும் என்பதற்காகத்தான் தண்டச்சோறுன்னு சொல்றாங்க. மற்றபடி பிள்ளைகளை என்ன செய்கிறது இல்லை. ஆமா ஆமா, அம்மா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்காதீங்க, கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்காதீங்க. பிள்ளைய பார்க்குற நேரத்தில் கரிச்சு கொட்டாதீங்கன்னுவாங்க. ஆனால் அம்மாவுக்கு என்ன உண்டு? வேதனை உண்டு, வேதனை உண்டு, வேதனை உண்டு. இத்தனை வருடங்கள் தன்னோடு கூட இருந்த லோத்து, கவனிங்க, இப்போ அவன் தனியாக சுயாதீனமாக அவன் தனித்து அவன் பெருக வேண்டும் என்று கர்த்தர் அவன் ஆபிரகாம் விரும்பினார். அவன் ஆபிரகாம் ஒரு நாளிலே இந்த லோத்தமிடத்தில் வந்து சொல்லுகிறான், கர்த்தர் ஸ்தோத்திரம், என்ன சொல்லுகிறார்? Abraham gave Lot an opportunity to choose what he wants to do. அவன் என்ன செய்ய வேண்டும், எங்கு போக வேண்டும் என்கிற ஒரு சந்தர்ப்பத்தை ஆபிரகாம் லோத்துவுக்கு தந்தார். அவன் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமும், கர்த்தர் ஸ்தோத்திரம், நான் சொல்லுகிற காரியங்கள் ஆபிரகாமும் லோத்தும் பிரிந்து போனதை பற்றி நான் சொல்லவில்லை, அவர்கள் எப்படி பிரிந்து போனார்கள் என்பதை பற்றி தான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆபிரகாமும் லோத்துவும் அவர்கள் பிரிந்து போனதை பற்றி அல்ல, எப்படி பிரிந்து போன. it's not about Lot and Abraham separated, but it is about how Abraham and Lot separated. எப்படி பிரிந்து போனார்கள் என்பதை குறித்து தான் கர்த்தர் ஸ்தோத்திரம் இந்த சம்பவம் விளக்குகிறது. எந்த விதத்திலும் ஆபிரகாம் லோத்தினிடத்திலே கடினமாய் பேசவில்லை. எந்த விதத்திலும் எந்த காரியத்தையும் ஆபிரகாம் கட்டாயப்படுத்தவில்லை. கவனிங்கள், நான் சொல்லுகிறதை, எந்த காரியத்தையும் லோத்தினிடத்திலே ஆபிரகாம் கட்டாயப்படுத்தவில்லை. தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், நீயே எனக்கு சொந்தம் என்றால் ரொம்ப நல்லா இருக்குது. சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு நம்ம பரம தகப்பனிடத்தில் நான் ஒன்றையும் தெரிவிக்காதபடிக்கு என் இஷ்டம் போல செய்கிறது தான் லோத்துனுடைய காரியம். தேவன் ஒருவரையும் கட்டாயப்படுத்தவே மாட்டார். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், கட்டாயப்படுத்தவே மாட்டார். யாரையும் எந்த காரியத்தையும் கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், பெருக்கத்திற்கான ஆயத்தத்தை குறித்து நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே அடித்தளத்திலே, இருதயத்தின் ஆழத்திலே பதிக்கப்பட வேண்டிய ஒரு சத்தியம். நீங்கள் பெருகுவது தேவனுடைய சித்தம். நீங்கள் பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இந்த பெருக்கத்தின் வாழ்க்கையிலே, ஆயத்தத்திலே நீங்களாக எதையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கக்கூடாதபடிக்கு, மாறாக கர்த்தரும் உங்களை கட்டாயப்படுத்துவதே கிடையாது. கவனிங்க, எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் கட்டாயப்படுத்துவது கிடையாது. ஆபிரகாம் லோத்துவிடத்திலே அவன் எந்த ஒரு காரியத்தையும் கட்டாயப்படுத்தவே இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும், ஒவ்வொரு காரியத்திலும், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நம்மை எந்த விதத்திலும் கட்டாயப்படுத்துவதே கிடையாது. ஆமென் சொல்லுவீங்களா? இந்த செய்தியின் முடிவிலே கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனக்குள்ளே ஒரு லோத்து இருக்கிறார். அவன் எப்படிப்பட்ட ஒரு லோத்து என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நான் அறிந்து, அந்த லோத்து எனக்குள்ளே இராதபடிக்கு, தலை தூக்காதபடிக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்பர் 1, லாட் had options. 3 காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லாட் had options. தெரிந்து கொள்ளும் சுவாபத்தை உடையவனாய் இருந்தான். சொல்லுங்கள், தெரிந்து கொள்ளும் சுவாபத்தை உடையவனாய் இருந்தான். லோத்து எப்படிப்பட்டவங்க பாருங்க, தெரிந்து கொள்ளும் சுவாபத்தை உடையவனாய் இருந்தான். இந்த வார்த்தை, இந்த தலைப்பு சரியான ஒரு வார்த்தையில் சொல்லப்படலை. ஆப்ஷன்ஸ் என்கிற ஆங்கில வார்த்தைக்கு நான் தமிழ் வார்த்தையை நான் தேடினேன், எனக்கு கிடைக்கல. ஆப்ஷன்ஸ். லாட் ஹேட் ஆப்ஷன்ஸ். தெரிந்து கொள்ளும் சுவாபத்தை உடையவன்.
9வது வசனத்தை 13:9 வாசித்து பாருங்கள். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நான் என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். கவனிங்கள், லோத்துவை பார்த்து ஆபிரகாம் சொல்கிறார், இந்த தேசம் உனக்கு முன்பதாக பறந்து விரிந்து கிடக்கிறது. நீ எங்கே போக வேண்டுமோ அந்த இடத்தை நீ தெரிந்து கொள்ளலாம். நீ என்னை விட்டு பிரிந்து போய் தனியாக நீ வாழலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்திலும் we go after options. In many things of our lives we go after options. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே நாம் நடப்பிக்கிற அநேக காரியங்களிலே ஆப்ஷன்ஸ், தெரிந்து கொள்ளுதலையே நாம் முன் வைக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 16வது வசனம் 17வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், அங்கே ஆரம்பிக்கிறது பாருங்க. மரபணுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மரபணுக்கள். கவனிங்க, மனுஷனுக்குள்ளார ரத்தத்தில் 23 ஜோடி குரோமோசோம்ஸ் இருக்கிறது. மரபணுக்கள் 23 ஜோடி இருக்குது. 46 குரோமோசோம்ஸ் 23 ஜோடி இருக்குது. இந்த 23 ஜோடி மரபணுக்களிலே 23வது ஜோடி தான் ஆனா பிறக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை தீர்மானிக்கிற காரியத்தை உடையதாக இருக்கிறது. 23 ஜோடி குரோமோசோமிலே இந்த 23வது ஜோடி தான் ஆனா பெண்ணா என்று தீர்மானிக்கிறது. இந்த 23 குரோமோசோனிலே 10வது குரோமோசோனும் மரபணுவும் 23வது மரபணுவும் தான் பாலியல் தொடர்பான காரியங்களை வளர்ச்சியை கட்டளையிடுகிறது. வளர்ச்சி காரணமாக இருக்கிற பாலியல் தொடர்பான வளர்ச்சிக்கு காரணமாக 10வது மரபணுவும் டிஎன்ஏ இந்த குரோமோசோனும் 23வது மற்ற எல்லா குரோமோசோனும் 21 ஜோடி குரோமோசோன்களும் மரபணுக்களும் நம்முடைய ஏதாவது ஒரு விதத்தை அப்படியே பிரதிபலிக்கிறதா இருக்குது. தாத்தாவை மாதிரியே பேரன் இருக்கிறான், அப்பாவை மாதிரியே பையன் இருக்கிறான், அப்பாவை மாதிரியே பார்த்துருக்கீங்களா பேசுறது. நிறைய விசுவாச பிள்ளைகளை பார்க்கும்போது எனக்குள்ள ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படியே அப்பா மாதிரியே பேசுவான் பாருங்க. அப்பா மாதிரியே அப்பா இப்படி பேசுவார், பையனும் இப்படின்னுவான் பையனும். ஆமா, அப்பா வந்து 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 வந்துன்னுவான், பையன் என்ன தெரியுமா செய்யறான்? வந்து 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 அப்படியே. ஏன்னா இந்த 21 ஜோடி குரோமோசோமில் ஏதாவது ஒன்று, மூக்கு என்ன மாதிரியே, கண்ணு என்ன மாதிரியே, நடை என்ன மாதிரியே, பேச்சு என்ன மாதிரியே. ஸ்தோத்திரம். என் கால் விரல், ஒரு விரல் இப்படி இருக்கும், 6வது விரல் இப்படி இருக்கும், தனியாக இருக்கும். என்னுடைய காலில் தனியாக விரல் இருக்கும். பேர பிள்ளைங்க பிறந்தவனை பார்த்தா விரல் தனியாக இப்படி இருக்குது. 21 அந்த ஜோடி குரோமோசோமில் இதெல்லாம் அந்த மரபணு காரியங்கள் வந்திருக்குது. எதுக்கு இதை சொல்கிறேன்னு சொன்னால், இந்த நம்ம எதுக்கடத்தான் தெரிந்து கொள்ளுகிற காரியங்கள் இருக்குதே, இது எங்கே ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் ஏதேன் தோட்டத்திலேயே ஆரம்பித்த காரியம். ஆமாம், ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 3வது அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது, நீ கர்ப்பவதியா, ஆதியாகமம் 3வது அதிகாரமா 3, 16, 17 வாசிக்கலாமா? அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனை வெயிட்
2வது அதிகாரம் 16, 17 வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் கவனிங்க நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். கவனிங்க, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம். சகல விருட்சம் 2 பெரிய ஜீவ நதிகள், ஒரு பெரிய ஜீவ நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக ஓடத்தக்க பெரிய தேசம் ஏதேன். அந்த அவ்வளவு பெரிய ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் ஆயிரக்கணக்கிலே விருட்சங்களை கர்த்தர் வைத்தார். ஏவனை பார்த்து சொன்னார், ஆதாமை பார்த்து கர்த்தர் சொன்னார். ஆதாம் இடத்துல என்ன சொன்னார்? நீ பலாப்பழ மரத்தை சாப்பிடலாம், பலாவை சாப்பிடலாம், மாவை சாப்பிடலாம், சப்போட்டா சாப்பிடலாம், ஆரஞ்சு சாப்பிடலாம், ஆப்பிள் சாப்பிடலாம், தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் நீ புசிக்கலாம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் உள்ள என்ன செய்ய வேண்டாம்? அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னாரா? அதை தொடவும் வேண்டாம் சொன்னாரா? வாசித்து பாருங்கள். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். அதை புசிக்கும் நாளிலே அதனுடைய விளைவை நீ அனுபவிப்பா என்று சொல்லி சொன்னார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லா கனியும் புசிக்கும்படிக்கு சொன்னாரு. சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே? ஏன் இவ அந்த புசிக்க வேண்டாம் என்று சொன்ன தோட்டத்தின் நடுவில் உள்ள நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் ஏன் புசிக்கும்படிக்கு அவள் ஆசைப்பட்டாள்? மற்ற எல்லாம் அதை காட்டிலும் என்னங்க, ஆப்பிளை விடவா அது டேஸ்டா இருக்க போகுது? இவ்வளவு பழங்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கில் 100கணக்கில் பழங்கள் இருக்கிறது. அவைகளை விட்டு வேண்டாம் என்று சொன்ன அந்த ஒரு கனியை புசிக்கும்படிக்கு அவள் நாடினாள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு முன்னே தெரிந்து கொள்ளுதல் வைக்கப்பட்டு, இதை செய்வதா அதை செய்வதா, இங்கு போவதா அங்கு போவதா, இடது பக்கம் திரும்புவதா வலது பக்கம் திரும்புவதா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, நேர்மையாய் நாம் சொல்ல வேண்டுமேயானால் கடந்த நாட்களிலே அநேக நேரங்களிலே நான் தவறானதை தெரிந்தெடுத்திருக்கிறேன். உண்மைதானா? ஆமாம். Honestly we can say that we have chosen the wrong before. இதற்கு முன்பதாக நான் தவறானதை நான் தெரிந்திருக்கிறேன். உண்மையா மனசாட்சியை பொய் சொல்லாம உண்மையாய் சொல்ல வேண்டும் என்றால் கடந்த நாட்களிலே அநேக காரியங்கள் திருமணம் மாத்திரமல்ல, வேலை காரியங்கள், வீட்டு காரியங்கள், அநேக காரியங்கள் தவறானதை நான் தெரிந்திருக்கிறேன். என்னுடைய திருமணத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம், கணவன் மனைவி, வேலை, வீடு, நிலம், இடம், ஊழியம், எல்லாவற்றிலுமே நாம் தவறானதை நாம் தெரிந்தெடுத்திருக்கிறோம். அதே போலவே நிம்மதி பெருமச்சோடு நாம் சொல்ல முடியும், நல்ல வேலை கர்த்தர் ஸ்தோத்திரம், தவறானதை நான் தெரிந்தெடுக்காமலும் இருந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், தெரிந்தெடுக்காமலும் இருந்திருக்கிறேன். அதையும் நாம் சொல்ல வேண்டும். நல்ல வேலை. விநாயகர் காலையிலே 2வது முதல் தேர்வில் மனைவியினுடைய ஆசிரியர் ஒருவர் ஒரு நாள் எங்களை அழைத்து சொன்னார், எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வீடு இருக்குது, 3 பெட்ரூம், ஒரு பெட்ரூம் கிங்ஸ் பெட்ரூம், பெரிய சைஸ் பெட்ரூம், பெட்டோடு இருக்குது, 2 போர் தண்ணி, நல்ல தண்ணிக்கு இருக்குது, போர் தண்ணி இருக்குது, 4 தென்னை மரம், வருஷத்திற்கான தேங்காய் எல்லாம் போதுமான 4 தென்னை மரம் இருக்குது, கேஸ் இருக்குது, டெலிஃபோன் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவங்க எல்லாம் கனடாவுக்கு போயிருக்கிறாங்க. ஆகவே இப்போதைக்கு அவங்க திரும்பி வர மாட்டாங்க. ஆகவே வீட்டுக்கு அவங்களுக்கு பணம் தேவையில்லை, வீடை நல்ல உண்மையுள்ள ஒருத்தர் பாதுகாத்தா போதுன்னு சொல்லி விரும்புகிறாங்க. நீங்கள் வரீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம்,
அவ்வளோ பெரிய வீட்டுக்கு வாடகை எங்களால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோம். நாங்கள் கொடுக்க முடியாது. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் இப்போ எவ்வளோ கொடுக்குறீங்களோ, அம்பலவானபுரத்தில் வீட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதே வாடகை கொடுங்க, அதே அட்வான்ஸை கொடுங்க. நீங்கள் வந்து சிலிண்டர் யூஸ் பண்ணிக்கலாம், தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம், அங்கே இருக்கிற ஃபேனு பெட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாவற்றையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட டெலிஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய நம்பராக வைத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி சாவியை கொடுத்தார். நானும் மனைவியும் பிள்ளைகளும் போய் அந்த வீட்டை திறந்து பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ பெரிய வீடு. வீட்டில் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணோம். வீட்டில் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணால் பாஸ்டர்மாட்ட சொன்னேன், அந்த வீட்டுக்கு போகிறது நல்லது, ஆசையாக இருக்குது, ரொம்ப நமக்கு எல்லா விதத்திலும் சர்ச்சுக்கு ரொம்ப பக்கம், முதல் தெருவு பாருங்க. அந்த வீட்டுக்கு போனால் ஒன்று நிச்சயம், கர்த்தர் வர வரைக்கும் நம்ம வந்து இந்த வீட்டை காலி பண்ணவே மாட்டோம். ரெண்டாவது, கர்த்தர் வர வரைக்கும் நமக்குன்னு சொந்த வீடு கட்டவே மாட்டோம். ஏன்னா எல்லா வசதியும் இந்த வீட்டில் இருக்குது. மிக குறைந்த வாடகை மாத்திரம் கொடுத்தால் போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா வசதியும் இந்த வீட்டு இங்கே இருக்கிறதுனால சொந்த வீடு கட்டவே மாட்டோம் என்று சொல்லி என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசித்து கடைசியில் ஜெபம் பண்ணி முடிவெடுத்து வேண்டான்னு சொல்லி சாவியை கொடுத்துட்டோம். அவர் எங்களை ரொம்ப ஒரு மாதிரி பிழைக்க தெரியாதவர்கள் சொல்லி, பைத்தியக்காரர்கள் சொல்லி எங்களை நினைத்து கொண்டார். அப்படியே பேசிட்டார். ரொம்ப அது வருத்தத்தோடு பேசினார். இவ்வளோ தூரம் பைசாவே வேண்டாம், அட்வான்ஸே வேண்டாம் என்று சொல்லி பாஸ்டர் இப்படி இது வேண்டான்னு சொல்லிட்டார். ஆனால் இன்றைக்கு கவனிங்க, இன்றைக்கு நான் யோசிக்கிறேன், அன்றைக்கு எடுத்த முடிவு நல்ல முடிவு. ஆமென் சொல்லுங்களா? நேரங்களிலே நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் அது தவறானதாய் போயிருக்கிறது. அது பெரிய ஒரு வாழ்க்கையில் பெரிய ஒரு வீழ்ச்சியை, பெரிய ஒரு நஷ்டத்தை, பெரிய ஒரு இழப்பை எல்லாம் கொடுத்திருக்கிறது. ஆனால் அநேக நேரங்களில் நம்முடைய தெரிந்தெடுக்கப்படுதல், கர்த்தர் ஸ்தோத்திரம், நான் நோ சொன்னது நிமித்தமாக இன்றைக்கு அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்திற்கு ஏதுவாக இருப்பதை என்னால் உணர முடிகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே லோத்துவை நாம் சந்திக்கிறோம். கவனிங்க, here is the problem that Lot has. லோத்துவுக்கு உண்டான பிரச்சனையை நமக்குள்ளே ஒரு லோத்து இருக்கிறார் சொன்னேன். லோத்துவுக்கு உண்டான பிரச்சனையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் தன்னுடைய சித்தப்பாவைய ஆபிரகாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பதாக கர்த்தரிடத்திலே அவன் கேட்கிறதை லோத்து நன்றாகவே பார்த்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். லோத்து நன்றாகவே பார்த்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பதாக ஆபிரகாம் கர்த்தரிடத்திலே ஒரு வார்த்தையை கேட்கிறார் என்பதை அவன் பார்த்திருக்கிறான், அவன் கேட்டிருக்கிறான். ஆனால் இந்த லோத்துவோ இப்பொழுது தான் நிரந்தரமாக வசிக்கும்படியாய் ஒரு தேசத்தை, ஒரு ஸ்தலத்தை அவன் தெரிந்து கொள்வதற்காக அவன் he was not trying to get a word from the Lord. தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை கேட்க அவன் முயற்சிக்கவே இல்லை. அவன் நம்மளோடு கூட பேசுவாராக. தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ள லோத்து முயற்சிக்கவே இல்லை. மாத்திரமல்ல, he was not asking his uncle to get a word for him. அவனுக்காக, எனக்காக சித்தப்பா ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி அவன் கேட்கவும் இல்லை. கர்த்தர் காண்பிக்கிற, கவனிங்க, தேசத்திற்கு நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்ன தேசத்திற்கு ஆபிரகாம் அவன் புறப்பட்டு போனான். ஆனால் கர்த்தர் காண்பிக்காத ஒரு தேசத்திற்கு லோத்து போகும்படிக்கு அவன் தேசத்தை அவன் தெரிந்து கொண்டான். கர்த்தர் சுத்தம், கர்த்தர் வழி நடத்தாத ஒரு இடத்திற்கு இந்த லோத்து போகுவதற்கு அவன் விரும்பி அவன் அதை தெரிந்து கொண்டான். நல்ல கவனிங்க, நான் சொல்லுகிறத, கர்த்தர் காண்பிக்கிற ஒரு தேசத்திற்கு போய் என்று சொல்லி நான் காண்பிப்பேன் என்று சொன்னார். ஆபிரகாம் புறப்பட்டு போனார். ஆனால் லோத்து கர்த்தர் காண்பிக்காத ஒரு தேசத்திற்கும் கர்த்தர் வழிநடத்தாத ஒரு தேசத்திற்கும் போகும்படிக்கு லோத்து தெரிந்து கொண்டார். வெள்ளாடு செம்மறியாடு எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் வேதம் நம்மை செம்மறியாடு என்று தான் சொல்லுகிறது. செம்மறியாடு. ஏன்னா வெள்ளாடுகளுக்கு மேய்ப்பன் தேவையில்லை. ஆமாம் சொல்லுவீங்களா? ஆமாம். மேய்ப்பன் எங்கேயாச்சும் ஒரு மரத்தடியில் உட்காந்து தூங்குவார்.
வெள்ளாடு 2 ஆடு அங்கே போகும், 2 ஆடு இங்கே போகும், 2 ஆடு ஏற்கனவே கடிக்கும், 2 ஆடு வேப்பலையை சாப்பிடும், 2 ஆடு புல்லுக்கு போகும், 2 ஆடு அடுத்த தோட்டத்துக்குள்ளார போகும். கடுத்த செம்மறி ஆடு போகாது பாருங்க. செம்மறி ஆடு அப்படி போகாது. செம்மறி ஆடு அப்படி போகாது. இந்த ஆடெல்லாம் இங்கே மேய்ப்பாங்க பாருங்க, சுற்றி பச்சை பசேல் இருக்குது. ஆனால் இந்த ஆடு என்னதுமா, வெள்ளாடு என்னமாச்சும் கேட்டில் வந்து நின்றுட்டு உள்ளார வர முடியுமா, ஏதாவது சாப்பிட முடியுமா? அவன் இங்கேருந்து ராமராஜ் பார்த்துட்டு, பார்த்தியா பாஸ்டர் அந்த ஆடு பார்த்தீங்களா, கல்லாடு. ஆமாம், கட்டன் பண்ண அப்படியே ஓடி விரட்டினதுக்கா போவோம். இருக்குதே, அங்கே போய் தின்ன வேண்டியது தானே. அவ்வளோதான் இருக்குது, பச்சை பசேன்னு இருக்குது. அங்கே போய் இங்கே என்ன சர்ச்சுக்குள்ளார எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க? வெள்ளாடு, அது வெள்ளாடு. ஆமாம், செம்மறி ஆடு அப்படி இல்லை. மேய்ப்பன் முன்னே போவான் அல்லது பின்னே போவான், செம்மறி ஆடு மேய்ப்பனை தொடரும். ஆமாம் சொல்லுவீங்களா? ஆமாம், மேய்ப்பன் ஒரு வயலில் அப்படியே கிடை போடுவான். அந்த வயலில் இருந்துக்கிட்டு அந்த எல்லைக்குள்ளாதான் செம்மறி ஆடு மேயும். கர்த்தர் சொத்தம், மேய்ப்பன் நடத்தி செல்கிற இடத்தில் தான் செம்மறி ஆடுகள் மேயும். தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னை அமர்ந்த புல்வெளிகளில் மேய்த்து. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உடைய மேய்ப்பராக இருக்கிறாரா? கர்த்தர் உங்களை நடத்துகிறாரா? அவர் நடத்துகிற பாதையை தெரிந்து கொள்கிறீர்களா? அவர் நடத்துகிற பாதையில் நீங்கள் போகிறீர்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை நடத்துகிறார். அமர்ந்த எந்த விதமான சலனமும் இல்லாத தண்ணீர். அந்த சலனம், தண்ணீரில் சலனம் இருக்கிறது பார்த்தாலே அது செம்மறியாவுக்கு இருதயம் படபடபடன் அடிக்குமா. அதனால மேய்ப்பன் நினைச்சுக்கிறான், அந்த தண்ணீரில் கூட சலனம் இல்லாமல் அலையில்லாத அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் மேய்ப்பன் நடத்துகிறார். உங்களை குறித்து மேய்ப்பனுக்கு அவ்வளவு கரிசனை இருக்கும்போது மேய்ப்பன் நடத்தாத இடத்திலே நீங்கள் போவீர்களே ஆனால் நீங்கள் லோத்தினுடைய அந்த மரபணுவை உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென் சொல்வீங்களா? லோத்தினுடைய மரபணுவை உடையவர்களாக இருக்கிறீர்கள். அது ஏவாளுடைய மரபணுவை உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென் சொல்வீங்களா? அவன் கவனிங்க, தெரிந்து கொள்ளும் சுவாபத்தை உடையவனாக இருந்தான். நம்பர் 1, லாட் had ஆப்ஷன்ஸ். இரண்டாவது காரியம், லாட் லுக் டூ லாங். லாட் லுக் டூ லாங். லோத்து தமிழிலே நான் சொல்ல விரும்புகிறேன், தரிசித்து நடப்பவன். தரிசித்து நடப்பவன். சொல்லுங்கள், லோத்து தரிசித்து நடப்பவன். 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள், 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தியதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும், கவனிங்க, கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிப்பதற்கு முன்பதாக சோவாருக்கு போகும் வழி மட்டுமாக அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் மிகவும் அழகாய் இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து, லாட் லுக் டூ லாங். ஏறெடுத்து பார்க்கிறதுனா, கவனிங்க, நான் சொல்றதை கவனிங்க, பார்க்கிறதுனா இதான் பார்க்கிறது. புரியுங்களா? பார்க்கிறேன், நான் இவ்வளோ க்ளோரியை பார்க்கிறேன், சிஸ்டரை பார்க்கிறேன், க்ளோரியை பார்க்கிறேன், நான் மாரிஸை பார்க்கிறேன், குமாரை பார்க்கிறேன். ஏறெடுத்து பார்க்கிறேன். அங்கே இருக்கிற அந்த ஏறெடுத்து பார்க்கிறேன். ஏறெடுத்து, லாட் லுக் டூ லாங். ஏறெடுத்து பார்த்தான். அவன் ஏறெடுத்து பார்த்த பொழுது, கவனிங்களா, யோர்தான் நதிக்கு அருகே இருக்கிற சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தியதாகவும் நல்ல அப்படியே செழிப்புள்ளதாகவும் கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிப்பதற்கு முன்பதாக சோவாருக்கு போகும் வழி மட்டுமாக அந்த தேசம் எவ்வளவு அழகாய் செழிப்பாய் எகிப்து தேசத்தை போல இருந்ததோ அதை போல இந்த தேசம் காணப்பட்டதாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். சொல்லுங்கள். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். வாசிக்கலாம்.
நாம் தரிசித்து நடவாமல் Yes. விசுவாசித்து நடக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், நாம் தரிசித்து நடவாமல் நாம் விசுவாசித்து நடக்கிறோம். கன்சிடர் யுவர் ஒர்க் ஆஃப் ஃபெய்த். உங்களுடைய விசுவாச நடக்கையை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். பார்க்கிறதின் அடிப்படையில் நீங்கள் காரியங்களை தெரிந்து கொள்கிறீர்களா, அல்லது கேட்கிறதின் அடிப்படையில் காரியங்களை தெரிந்து கொள்கிறீர்களா? பார்க்கிறதின் அடிப்படையில் காரியங்களை தெரிந்து கொள்கிறீர்களா, அல்லது கேட்கிறதின் அடிப்படையில் காரியங்களை பெற்றுக்கொள்கிறீர்களா? விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தை. Faith comes by hearing and hearing by the word of God. விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையில் வரும். தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க கேட்கத்தான் நாம் விசுவாசம் நமக்குள்ளாய் வருகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்க எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோமோ, விசுவாசம் கேள்வி. கேள்வினா கேட்கிறது, கொஸ்டின் அல்ல. கொஸ்டின் அல்ல. நிறைய பேர் கொஸ்டின் நினச்சிக்கிறாங்க. கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் நல்ல திறமை. இல்லை இல்லை, அது அல்ல. கேள்வி, ஹியரிங். கேட்பதன் மூலமாக விசுவாசம் வருகிறது. பார்ப்பதன் மூலமாக. கவனிங்கள், லோத்துவின் மரபணுவை உடைய விசுவாசிகள் பார்க்கிறதின் அடிப்படையில் தெரிந்து கொள்கிறார்கள். கவனிங்க, நல்ல விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் கேட்கிறதின் அடிப்படையில் அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. பார்க்கிறதை வைத்து விசுவாசிக்கிறதை இல்லை, நான் கேட்கிறதை வைத்தே விசுவாசிக்கிறவன். சொல்லுங்கள், நான் பார்க்கிறதை வைத்து விசுவாசிக்கிறவன் அல்ல, கேட்கிறதை வைத்தே விசுவாசிக்கிறவன். சீசர்கள் படகிலே செல்கிறார்கள். படகு நடுக்கடலிலே சமீபித்த பொழுது சூறாவளி காற்று வீசியது. அலைகள் படகில் மேல் மோத படகு மூழ்கி போகும் அளவிற்கு படகு காற்றினாலே, நீரினாலே, கடல் அலைகளினாலே அது அடிக்கப்பட்டு அலைவுபட்டது. அலைவுபட்டது. கத்த தண்ணீரின் மேலே அதிகாலை 3 மணி அளவிலே, 4 மணி அளவிலே கத்த தண்ணீரின் மேல் நடந்து வருகிறான். ஏதோ ஆவி ஒன்று வருகிறதை போல சீசர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். பக்கத்தில் வரும்போது தான் தெரியும் தண்ணீரின் மேல் நடந்து வருகிறது கத்தர் என்று சொல்லி. அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டு பின்னாலேயே அவர்கள் விசுவாசத்தை சோதிக்கும்படிக்கு கத்தர் தண்ணீரின் மேல் இப்பொழுது நடந்து வருகிறார். நடந்து வருகிறவர் கத்தத்தான் என்று அறிந்த மாத்திரத்திலே பேதுரு கேட்கிறார், கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆண்டவரே, தண்ணீரின் மேல் நடந்து வருவது நீரே ஆனால் நானும் உம்மிடத்திலே நடந்து வருவதற்கு எனக்கு அனுமதி தாரும் என்று சொல்கிறார். தண்ணீரின் மேல் நடந்து வருவது நீரே ஆனால் நானும் இடத்திற்கு நடந்து வர எனக்கு அனுமதி தாரும். ஆண்டவர் அதற்கு ஒரே வார்த்தை சொன்னார், கம், வா என்றார். ஆமென் சொல்லுவீங்களா? என்ன சொன்னாருங்க? வா. பேதுருன்னு சொல்றது வேற, வான்னு சொல்றது வேற. ஆராதனை முடிஞ்சோன்னே அம்பாசமுத்திரம் வரைக்கும் போகணும். எப்பா வாப்பா அப்படின்னு 4 பேரை சொன்னா எல்லாரும் என்னையா என்னையா என்னையான்னு கேட்பாங்க. என்னையா என்னையான்னு கேட்பாங்க. வா என்று சொன்னார். வா என்று இயேசு சொன்னதை மற்ற 11 சீசர்களும் கேட்டார்களா? கேட்டாங்க. ஏன் அந்த 11 சீசர்களிலே யாராயிலும் ஒருவராயிலும் ஆண்டவரே நானும் வரட்டுமா என்று சொல்லி கேட்டிருக்கலாம்ல? கேட்டிருக்கலாமா? கேட்டிருக்கலாங்க, கேட்டிருக்கலாம். ஆமா, ஆண்டவரே நாங்க எல்லாமே தண்ணி மேல நடந்து வரட்டுமா அப்படின்னு சொன்ன, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பேதுரு மாத்திரம் வாங்க வரட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? கிடையாது. 11 பேர் கூடவே இருக்கிறவங்க தானே, கூடவே இருந்து இயேசுவிடத்தில் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வருகிறவர்கள் தானே, அவருடைய சீசர்கள் தானே, பொதுஜனம் அல்லவே. அப்ப அந்த 11 பேர்ல ஒருத்தராட்சி கேட்டிருக்கலாம்ல, நானும் தண்ணீரின் மேல் நடந்து வரட்டுமா ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்திலே அவர்கள் கேட்டு இருக்கலாம். ஏன் கேட்கலான்னு சொன்னா, they were all believing in Jesus. அவர் எல்லாரும் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தது, விசுவாசம் வைத்திருந்தது உண்மைதான். ஆனால் அவர்கள் சூழ்நிலைகளை பார்த்தே நடப்புகிறவர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? எதை பார்த்தே நடக்கிறவங்க? விசுவாசிகள் நிறைய பேர் என்ன தெரியுமா, சூழ்நிலைகளை பார்த்தே நடப்பாங்க. சூழ்நிலை எல்லாம் நல்ல சாதகமாக இருந்துச்சுன்னா
அவங்க ஆராதனைக்கு சீக்கிரமாக வருவாங்க. சூழ்நிலைகள்லாம் சாதகமாக இருந்துச்சுன்னா உற்சாகமாக பாட்டு படிப்பாங்க. சூழ்நிலைகள்லாம் சாதகமாக இருப்பதை பார்த்தாங்கன்னா அவங்க ஜெபம் அலாதி ஜெபமாக இருக்கும். ஆனால் சூழ்நிலைகள்லாம் சாதகம் இல்லாமல் அது முரண்பாடாக எதிர்மறையாக இருக்குமே, ஆனால் அவங்க சபைக்கு வரமாட்டாங்க. வந்தாலும் ஆராதிக்க மாட்டாங்க. அப்படி அமைதியாக இருப்பாங்க. வாயை திறக்க மாட்டாங்க. யாரிடத்திலும் வாய் திறந்து பேச மாட்டாங்க. அதுலேருந்தே அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்பது மிகவும் தெளிவாக தெரியும். சூழ்நிலையை பார்க்கிற விசுவாசிகள் இந்த 11 பேரும் ஏன் ஆண்டவரே நாங்களும் நடந்து வரட்டுமா என்று சொல்லி ஏன் கேட்கவில்லை என்று சொன்னால், அவர்கள் வீசுகிற அந்த காற்றையும் கொந்தளிக்கிற கடலையும் பார்க்கிறபடினாலே, அதன் மேலே கண்களை வைத்திருக்கிறபடினாலே, அதை பார்க்கிறபடினாலே அவர்களால் கர்த்தரை விசுவாசிக்க முடியவில்லை. ஆமென் சொல்வீங்களா? அவர்களால் கர்த்தரை விசுவாசிக்க முடியவில்லை. ஆனா பேதுருவோ கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறவர். அவர் சூழ்நிலையை பார்க்க மறுத்து, கவனிங்க, கர்த்தர் இருக்கும்போது காற்று என்ன செய்யும்? கர்த்தர் இருக்கும்போது கடும் புயல் என்ன செய்துவிடும்? ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் வா என்று சொல்லும்போது கடும் புயல் என்னை எப்படி அது தன் கைக்குள் என்னை வைத்துக் கொள்ள முடியும்? ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தரே சொல்லிட்டார். கவனிங்க, ஆண்டவர்களோடு கூட பேசுவாராக. கர்த்தரே சொல்லிட்டார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சூழ்நிலை என்ன செய்துவிடும் சகோதரா? சூழ்நிலை என்ன செய்துவிடும் சகோதரி? ஆமென் சொல்வீங்களா? ஆனா நீங்க சூழ்நிலையை பார்க்கறதுனால தான் மூழ்கி போகிறீங்க. பேதுரு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தார். என்ன புயல் வேண்டுமானால் வீசட்டும், அதன் மேல் நான் என் கண்களை நான் வைக்க மாட்டேன். ஆமென் சொல்வீங்களா? என்ன காற்று வேண்டுமானால் வீசட்டும், வீசுகிற காற்றின் மேல் என் கண்களை நான் பதிக்க மாட்டேன். மாறாக தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்க போகிறேன். ஆகவே நான் மூழ்கி போக மாட்டேன். நான் மற்ற சீசர்களுக்கு முன்பதாய் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இதுவரைக்கும் பேதுரு, கவனிங்க, கடல் மேல எத்தனை பேர் கடல்ல படகுல ஏறி இருக்கீங்க? எத்தனை பேர் படகுல ஏறி இருக்கீங்களா? ஆமாம், படகுல ஏறி இருக்கோம் நிறைய பேர். மினி பஸ் கொஞ்சம் அப்படியே டேர்னிங்கில் சாஞ்சிச்சுன்னா என்ன செய்வோம்? சைடில் கம்பியே பிடிச்சிரும். மேலே பிடிக்கிறதுக்கு அவ்வளோ உயரம் இல்லைன்னு சொன்னால் என்ன செஞ்சிடும்? பக்கத்தில் இருக்கிற ஆளை பிடிச்சிக்குவோம். பிடிச்சிக்கிட்டு சமாளிப்போம். படகுல ஆளையும் பிடிக்க முடியாது, கம்பியும். ஆமாம், படகு இப்படின்னு ஏறுச்சுன்னா ஒன்னையும் பிடிக்க முடியாது. கடல் மேல படகு. அந்த படகு என்று சொன்னால் அது கான்கிரீட் அல்ல, 4 பலகைகள் ஒன்று சேர்க்கப்பட்டு கோர்க்கப்பட்ட ஒரு படகு. ஆமென் சொல்வீங்களா? எத்தனை படகு தான் இருக்கும்? 4 படகு. ஆனால் இந்த மீனவர்கள் கவனிங்க, அந்த 4 பலகை மேலே எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நடப்பாங்க. ஆமென் சொல்வீங்களா? அந்த படகுல அவங்க நிற்கும்போது அவங்க பயப்படவே மாட்டாங்க. என்ன கடும் புயல் அடித்தாலும் பயப்படவே மாட்டாங்க. இப்பயும் அவர்கள் இயேசு தண்ணீர் மேல் நடந்து வரும்போது அவர்கள் பயப்படவில்லை. ஏன்னா படகுல இருக்கிறாங்க. படகுல இருப்பது அவர்களுக்கு பத்திரமாய் அவர்களுக்கு தோன்றுகிறது. 4 பலகைகள் மேலே அவர்களுக்கு அவ்வளவு நிச்சயம் உண்டு. எந்த விதத்திலும் நாங்க தண்ணீருக்குள்ளார போக மாட்டோம் என்று சொல்லி. இப்போ பேதுரு என்ன சொல்கிறான் சொன்னா, 4 பலகைகளின் மேலே இருக்கிற விசுவாசத்தை வைத்திருக்கிற விசுவாசத்தை காட்டிலும் நான் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைப்பதையே பெரிதா எண்ணுகிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. முதல்ல அவன் 4 படகுகளிலே நடந்தான். இப்போ கர்த்தருடைய வார்த்தையில் நடக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? 4 பலகைகளின் மேலே நடக்கும்போது அவன் எப்படி மூழ்கி போகவில்லையோ, அப்படியே கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நடக்கும்போது அவன் மூழ்கி போகவில்லை. ஏன் மூழ்கி போகல? கர்த்தர் பொய் சொல்லவே மாட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம்.
கர்த்தர் பொய் சொல்லவே மாட்டார். சொல்லுங்க, கர்த்தர் பொய் சொல்லவே மாட்டார். நீங்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, நீங்கள் எப்படியாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, அப்படி அந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கும் போது ஒருபோதும் அது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாதபடிக்கு கர்த்தர் பொய் சொல்வதே இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். சொல்லுங்கள், கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். பெருக்கத்தை விசுவாசிக்கிற எல்லாரும் நீங்கள் சொல்ல வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாலிப வயதிலே இருந்தாலும் பெருக முடியும், முதிர் வயதிலே இருந்தாலும் 70 வயதானாலும் நீங்கள் பெருக முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? பெருக முடியும். தேவன் வயதை பார்த்து சொல்லவில்லை. 75 வயதாக இருக்கும் போது தான் ஆபிரகாம் இந்த வார்த்தைகளை அவன் விசுவாசித்து அவன் புறப்படுகிறான். 50 வயதாக இருக்கும் போது ஊரின் என் தேசத்திலே கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறான். ஆனால் அந்த வார்த்தைகளை அவன் கேட்டு அவன் புறப்படும் போது அவனுக்கு 75 வயது. ஆரானை விட்டு ஆபிரகாம் புறப்படுகிற போது அவனுக்கு 75 வயது. 75 வயது ஆபிரகாம் பெருக்கத்தை அவ்வளவா விசுவாசிப்பானே. ஆனால் நீங்க ஏன் விசுவாசிக்க முடியாது? ஏன் விசுவாசிக்க முடியாது? நீங்கள் எப்படியாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அந்த வார்த்தைகளின் மேலே நீங்கள் விசுவாசம் வைப்பீர்களானால் கேள்வி. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, அந்த வார்த்தையை கேட்க 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 விசுவாசம் உங்களுக்கு வரணும். சூழ்நிலைகளை பார்க்கின்ற கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த ஒரு சுவாபம் நம்மை விட்டு மாற வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? என்ன வரட்டும் கவனிங்க. கர்த்தர் அவருடைய கையை பிடித்து அவர்கள் இருவரும் தண்ணீரின் மேல் நடந்து வரும்போது அதே காற்று வீசியது, அதே புயல் வீசியது, அதே அலைகள் படகின் மேல் மோதி அடித்தது. ஆனா பேதுரு அது மேலெல்லாம் கவனம் வைக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கரங்கள் என்னை பிடித்து இருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? கர்த்தருடைய கரங்கள் என்னை பிடித்து இருக்கிறது. கர்த்தர் என்னை நடத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தையில் நடக்கிறேன். ஆமென் சொல்வீங்களா? அவர்கள் இருவரும் படகில் ஏறின பிறகுதான் புயல் அமர்ந்தது, காற்று அது அமர்ந்தது, அமைதலானது. நடக்கிற வரைக்கும் புயல் அடித்து கொண்டுதான் இருந்துச்சு, தண்ணீர் சூறாவளி அடித்து கொண்டுதான் இருந்துச்சு. ஆனா அவ பார்க்கல. நான் தரிசித்து நடவாமல் நான் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென் சொல்வீங்களா? நான் தரிசித்து நடவாமல், சொல்லுங்க, நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமா, ஆபிரகாம் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று he heard a word from the Lord and he left. கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று அவன் புறப்பட்டு போனான். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தாரையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னார். 3 காரியங்கள் விட வேண்டும். என்னென்ன காரியங்கள் சொன்னேன்? நான் முதல்ல சொன்னேன், விக்கிரங்களை விட்டு புறப்பட வேண்டும். அப்புறம் விக்கிரங்கள் தொடர்புடைய மனிதர்களை விட்டு புறப்பட வேண்டும். 3வது விக்கிரங்கள் தொடர்புடைய சமூக பழக்க வழக்கங்கள். சொல்லுங்கள், விக்கிரங்கள் தொடர்புடைய சமூக பழக்க வழக்கங்களை விக்கிரங்களை விட்டு புறப்பட வேண்டும். விக்கிரங்கள் தொடர்புடைய மனிதர்களை விட்டு புறப்பட வேண்டும். விக்கிரங்கள் தொடர்புடைய சமூக பழக்க வழக்கங்களை விட்டு நான் புறப்பட வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன உடனே அவன் இவை எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு கர்த்தர் காண்பிக்கும் தேசத்திற்கு. கர்த்தர் காண்பித்தாரோ? He didn't show him the land. கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கல, இந்த தேசத்திற்கு போய் சொல்லி சொல்லவில்லை. அப்படி சொல்லாதிருந்தும் கர்த்தருடைய வார்த்தை அவன் விசுவாசித்து அவன் புறப்பட்டு போனான். அந்த ஆபிரகாமுடைய ஆதரவின் கீழ் இருக்கிற டியூட்டிலேஜ் ஆங்கிலத்தில் சொல்வார்கள். டியூட்டிலேஜ் சொன்னா என்ன அர்த்தம்னா, அப்படியே என் ஆதரவில் இருக்கிறவன் அப்படியே என்னை அப்படியே எல்லா விதத்திலும் காப்பி அடிப்பான். என் ஆதரவில் இருக்கிறவன் நான் செய்கிற ஒவ்வொன்றையும், நான் சாப்பிடுகிறது, நான் உடுத்துகிறது, கர்த்தர் ஸ்தோத்திரம், நான் செய்கிறது எல்லாவற்றையும் அப்படியே காப்பி அடிப்பான். அந்த டியூட்டிலேஜ். லாட் வாஸ் அண்டர் த டியூட்டிலேஜ் ஆஃப் ஏப்ராம். ஆபிரகாமுடைய ஆதரவிலே வளர்ந்தவன் இந்த லோத்து. எப்போ கவனிங்க, அவன் கர்த்தருடைய ஆபிரகாம் தன்னுடைய சித்தப்பா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின் கேட்டு அதன்படி செய்தவனை இருக்கும்போது அவனுடைய ஆதரவில் இந்த லோத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆபிரகாமிடத்திலிருந்து இந்த பாடத்தை அவன் கற்றுக்கொள்ளவே இல்லை.
ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை. ஏப்ராம் got everything by listening, but Lot got everything by looking. காண்கிறதின் மூலமா எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். ஆபிரகாம் கேட்கிறதின் மூலமா எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். அநேகருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? கர்த்தர் சொத்தம். இன்றைக்கு தேவ பிள்ளைகள், உங்களில் அநேகருடைய பிரச்சனை என்னவென்றால், என்னால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை. அதுதான் அநேகருடைய பிரச்சனை. என்னால் கர்த்தருடைய சத்தத்தை, நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாததாலேயே அநேக விஷயங்களில் என் விருப்பப்படியே நான் செய்து விடுகிறேன். இதுதான் இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியல. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாததுனாலேயே நான், கவனிங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாததுனாலேயே நான் அநேக காரியங்களில் என் மன விருப்பத்தின்படி, என் இஷ்டத்தின்படி, என்னுடைய விருப்பத்தின்படி நான் காரியங்களை செய்து விடுகிறேன். ஏன் உங்களால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை தெரியுமா? ஒரு ரகசியத்தை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் இன்றைக்கு உங்களால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியல தெரியுமா? உங்கள் கண்களை நீங்கள் மூடுவது இல்லை. என்ன சொன்ன சொல்லுங்க? You don't close your eyes. உங்கள் கண்களை நீங்கள் மூடுவது இல்லை. மாறாக உங்கள் கண்களும் உங்கள் இருதயமும் மணிக்கணக்கிலே இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், உங்கள் கண்களும் இருதயமும் மணிக்கணக்கிலே அதையே பார்த்து கொண்டிருக்கிறது. அதையே பார்த்து கொண்டிருக்கிறது. கவனிங்க, காலையில் ஏழிச்சோன்னு எவ்வளோ ஒருத்தர் சொன்னதெல்லாம் கேட்குறீங்களே. நீங்க வாழ வேண்டாமா? நீங்க பெருக வேண்டாமா? அவன் இவன் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டா எங்கெங்க பெருக போகிறீங்க? எங்க பெருக போகிறீங்க? இரும்பு பிடிச்சா கையும், சொறி பிடிச்சவன் கையும் சும்மா இருக்காதான். அது அந்த காலத்து பழமொழி. இந்த காலத்து பழமொழி என்ன தெரியுமா? மொபைல் பிடிச்சவன் கையை அப்படியே சுரண்டிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. பஸ் ஸ்டாண்ட்ல பாருங்க, 10 பேர்ல 7 பேர் சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் காதுல மாட்டிக்கிட்டு அவன் பாட்டுக்கு, உலகமே பைத்தியங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. பைத்தியம் அவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டு இருக்கான், அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆமா, அன்றைக்கு ஒருத்தர் கடைக்கு பக்கத்துல இருந்தார். என்னங்க, என்ன சார்? ஒன்றும் இல்லை, நான் இங்கேன்றான். என்ன பார்த்து பேசிட்டு பேசுறது என்ன பார்த்து பேசுறான். நான் எஸ் என்ன சார் அப்படின்னா, உங்ககிட்ட இல்லைன்றான். ஓங்க பளிச்சுன்னு அறையலாமா இருந்துச்சு. ட்ரெயினில் 11:45 ட்ரெயினில் பாட்டை போட்டுக்கிட்டு இருக்கான் மொபைலில். மெல்ல போய் சொன்னேன், உங்களுக்கு பிடிச்ச அபிமான நடிகர் பாட்டு எல்லாருக்கும் பிடிக்குன்னு நினைக்காதீங்க. எனக்கு அந்த அவருடைய ரசிகர் நான் கிடையாது. அவருடைய பாட்டு எனக்கு பிடிக்காது. தயவுசெய்து காதில் மாட்டிங்க, இல்லை மாற்றுறது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மூடி வச்சுட்டு தூங்குங்க. நான் கேட்டேன், என்ன சார் நீங்கள் கேட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கு கேட்கக்கூடாது சார், அடுத்தவங்களுக்கு கேட்கக்கூடாது. உங்கள் கண்களும் உங்கள் இருதயமும் கர்த்தர் ஸ்தோத்திரம் மணிக்கணக்கிலே பிரயோஜனமற்றதை பார்த்து கொண்டிருக்கிறதற்கு நீங்கள் இடம் தருவதனால தான் தேவ சமூகத்தில் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தை சத்தத்தை கேட்க உங்களால் முடியாமல் போகிறது. முடியாமல் போகிறது. கவனிங்க, ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா நைட்டு 11:20 ஏதாவது ஒரு மெசேஜ் போட்டால் அடுத்து நம்ம சபையில், வேற ஆப்பிரிக்கா அமெரிக்காவில் இல்லை, நம்ம சபையில் ஒரு 7-8 டிக்கெட்டு, எஸ் ஹை ஹோ ஹா அப்படி இப்படின்னு படங்களை போட்டு அதை போட்டு இதை போட்டு ஒரு 7-8 டிக்கெட் அப்படியே கடன்னு வந்துக்கிட்டு இருக்கு 11:20. என்னுடைய மகள் அன்னைக்கு ஒரு நான் காலேஜை காட்டினா, ஹாப்பி பர்த்டே இவங்க தான் கொண்டாடுறாங்க. ஏமா நீ தூங்குறியா இல்லையா?
என்ன அர்த்த பிசாசு மாதிரி. அவன் தூங்காம அவன் பிறந்தநாள் கொண்டாடுறான். 12 மணிக்கு 12:05 ஹாப்பி பர்த்டே போட்டான். நீங்க எல்லாம் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே. என்ன 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 தூங்குறீங்களா, என்ன செய்றீங்க? அப்ப என்ன அர்த்தம்? சதா எவனாச்சும் ஏதாச்சும் அனுப்ப மாட்டானா, எவனாச்சும் ஏதாச்சும் அனுப்ப மாட்டானா, அதுக்கு பதில் உடனே கொடுக்க வேண்டாமா, கமெண்ட் உடனே கொடுக்க, இதே வேலையை அலையிறாங்க விசுவாசிகளும். நீங்க எங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போறீங்க? நீங்க எங்க சத்தத்தை கேட்க போறீங்க? அதுக்கு ஒரு முடிவு கட்டலனா கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்கவே முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? நான் இந்த பாடத்தை ரொம்ப நாளா கற்றுக்கொண்டு செயல்படுத்துகிறேன். எனக்கு பிரயோஜனம் இல்லாத, குப்பைக்கு பிரயோஜனம் இல்லாத, குப்பையா எண்ணப்படுகிற அந்த காரியத்திற்கு நான் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என் கண்களையும் என் இருதயத்தையும் ஏன் அதனை நோக்கி நான் செலவழிக்கணும்? கர்த்தருடைய சமூகத்தில் அதுக்கு பதிலாக ஆமென் சொல்லுவீங்களா? அந்த 10 நிமிஷம், அந்த 20 நிமிஷம் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு பாருங்களேன். இன்னைக்கு காலையில் 3:20க்கெல்லாம் எழுந்துட்டேன். கர்த்தர் எழுப்பிட்டார். 3:20க்கெல்லாம் அப்படியே வேற ஒன்றும் கிடையாது. அப்படியே பரிசுத்தர், நீ பரிசுத்தர் ஆண்டவரே, நீ பரிசுத்தர், நீ நல்லவர், அப்படியே வேற ஒண்ணுமே கிடையாது. வேற அது செய்யுங்க இது செய்யுங்க இல்லை. ஏன் ஆண்டவர் பேச மாட்டார்? ஏன் ஆண்டவர் பேச மாட்டார்? வெள்ளிக்கிழமை சாயந்தரம் எடுத்த மொபைல், என் மொபைல், அதுக்கப்புறம் யார் பேசினாங்க என்ன பேசினாங்கன்னு இன்னைக்கு சாயந்தரம் தான் பார்ப்பேன். இன்னைக்கு சாயந்தரம் தான் நான் அதில் நான் அப்படியே தூர போட வேண்டும் என்று சொல்லவில்லை. என் இருதயமும் என் வாஞ்சையும் என் ஆசையும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதிலேயே. அவர் தான் என்னை பெருகச் செய்கிறவர், அவர் தான் என்னை வாழ வைக்கிறவர். ஆமென் சொல்லுவீங்களா? எந்த வாட்ஸ்அப்போ எந்த ஃபேஸ்புக்கு எந்த செய்தியும் உங்களை வாழ வைக்க போவது இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, கவனிங்க. ஆபிரகாம் இடத்துல லோத்து போய், சித்தப்பா நான் உங்களோட கூட சேர்ந்து இருக்கிற காலம் முதற்கொண்டு நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு செய்கிறது நிமித்தமா நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறது இல்லாமல் உங்களோடு கூட சேர்ந்தும் நாங்களும் ஆஸ்வதிக்கப்படுகிறோம். நீங்க கவனிங்க நான் சொல்லுறதை கவனிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் எங்க போகணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க, அல்லது நான் ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்கணும்னு எனக்கு சொல்லித்தாங்க. ரெண்டுத்தையும் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. நான் எங்க போகணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க சித்தப்பா, அல்லது நானே ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்கிறதுன்னு எனக்கு சொல்லித்தாங்க சித்தப்பா. சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருக்கலாங்க. ஒன்று எனக்கு கேட்டு சொல்லித்தாங்க, அல்லது நானே எப்படி கேட்குதுன்னு எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையின்படி ஆபிரகாம் புறப்பட்டு போனான். ஆனால் இவன் தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இவன் சூஸ் பண்ணது நிமித்தமாய் இவன் போன இடம் எந்த இடம் தெரியுமா? இவன் கண்ணுக்கு அது சோவாருக்கு போகும் இடம் மட்டுமாக அது அழகான தோட்டத்தை, அவன் நீர்வளம் பொருந்தியதான ஒரு தோட்டமும் அழகான எகிப்தை போல அழகான ஒரு தோட்டமுமா இருந்தது இவனுடைய கண்களுக்கு. ஆனால் அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? ஒரு சில வருடங்களிலேயே கந்தகமும் அக்னியும் வானத்திலிருந்து வர்ஷிக்க பண்ணி சுடுகாடாகி போன, எரிக்கப்பட்டு போன சோதோம் குமாராவுக்கு அருகாமையுள்ள ஒரு இடத்தையே அவன் தெரிந்து கொண்டிருந்தான். The world's stupidest, the most மிக 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 உலகத்திலே மோசமான ஒரு இடம், the stupidest place in the whole world, மோசமான இடம். அந்த இடத்தை தான் இவன் தெரிந்து கொண்டான். சுடுகாடாகி போய்விட்டது. ஒரு சில வருஷங்களில் சுடுகாடாகி ஒருத்தரும் குடியிருக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் இவன் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சது? அது நீர்வளம் பொருந்தியதாய் அழகான எகிப்தின் தோட்டத்தை போல அவனுக்கு இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? எஸ். நாம் தரிசித்து நடவாமல் நாம் விசுவாசித்து நடக்கிறோம். மூன்றாவது, லார்ட் சோஸ் ஃபார் ஹிம்செல்ஃப். தனக்குத்தானே அவன் தெரிந்து கொண்டுதான். அவன் முதலாவது தெரிந்து கொள்ளும் சுவாபத்தை உடையவனாக இருந்தான். அவன் தெரிந்து கொள்ளும் சுவாபத்தை உடையவனாக எதா இருந்தாலும் அவன் தெரிந்து கொள்ளுவான்.
ஏதா இருந்தாலும் சரி, அது பொண்ணாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இடமா இருந்தாலும் அவன் தெரிந்து கொள்கிறதாகவே இருக்கும். ரெண்டாவது, அவன் தரிசித்து, அவன் விசுவாசித்து நடவாமல் தரிசித்து நடந்தவன். மூன்றாவது, தனக்குத்தானே தெரிந்து கொண்டவன். லார்ட் சோஸ் ஹிம்செல்ஃப். லார்ட் சோஸ் ஃபார் ஹிம்செல்ஃப். வசனத்தை வாசித்து பாருங்கள், 11வது வசனம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சம்பூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்திலே வாசிக்கிறோம், 3வது அதிகாரம் அந்த 6வது வசனத்திலே, அந்த விருட்சம் பார்வைக்கு இன்பமானதாயும் அதன் கனி சுவை மிக்கதாயும் இருக்க கண்டு. ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். And the tree was good and its fruit was delicious. அது அந்த மரம் விருட்சம் பார்வைக்கு இன்பமா இருந்துச்சான். விருட்சம் மரத்தை பார்க்கும் போதே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சான். அதன் கனி பார்க்கும் போதே புசிப்புக்கு அவ்வளோ டெலிஷியஸாக இருந்துச்சான், சுவையானதாக இருந்துச்சான். இன்னும் சுவைக்கல, இன்னும் அதை பறிக்கல, பார்க்கும் போதே அந்த பழம் சுவையாக தெரிஞ்சுதான். பார்க்கும் போதே அந்த பழம் சுவையாக இருந்ததான். அதனாலே அவள் என்ன செய்தால், அந்த கனிகளில் சிலவற்றை தானும் புசித்ததும் அல்லாமல் அந்த கனிகளில் சிலவற்றை எடுத்து தன் புருஷனுக்கும் அவன் புசிக்க கொடுத்தாள். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. கண்டு 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 அது அவள் சுவையா இருக்கிறதாக கண்டு. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க நல்ல விசுவாசிங்க எங்க தெரியுமா கோட்டை விட்டுறாங்க? கல்யாணத்தில் கோட்டை விட்டுருவாங்க. கல்யாணத்தில் நல்ல விசுவாசி ஆஃபீஸில் வேலை செஞ்சா எப்போதுமே அவர் 2 இட்லி கேஸு. அன்னைக்கு சாப்பிடாம போயிட்டா, மயங்கி விழுந்தானா ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பையன் அவளை உடனே ஆஸ்பத்திரி கூட்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் காமிச்சு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு கொண்டாந்து ஆஃபீஸில் விட்டுட்டான். இவன் என்ன தெரியுமா, தன் உயிர் கொடுத்து என் உயிரை காத்த இவரே என் மணாளன், மணந்தால் இவரே மணப்பேன், இல்லாவிட்டால் மரணத்தையே நான் தெரிந்து கொள்வேன். முடிஞ்சிச்சு கதை. என்ன இப்போ என்ன? அதே ஒரு 60 வயசு பியூனு தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து ஊசி போட்டு கொண்டு வந்தா, மணந்தால் இவரே மறப்பேன். அப்பா ஆமாம். என்னாச்சு? ஏமா என்ன ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? எனக்கு கர்த்தர் நன்மையானதை தருகிறவர். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. தனக்குத்தானே கர்த்தர் எனக்கென்று தெரிந்தெடுக்காத எதையும் நான் தெரிந்தெடுக்க மாட்டேன். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு பெருக்கம் வேணும்னா நீங்களாக எதையும் தெரிந்தெடுக்கும் அந்த காரியத்திலே நீங்கள் இடம் கொடுப்பீர்கள். நீங்களாக தெரிந்தெடுக்கும் காரியத்திற்கு, நீங்களாக தீர்மானிக்கும், நீங்களாக முடிவு செய்யும் காரியத்திலே நீங்கள் 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 முனைப்பாய் இருப்பீர்களே. ஆனால் ஒரு காலம் தேவன் உங்களுக்காய் வைத்திருக்க பெருக்கத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. ஒரு காலம் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. போபாலிலே நல்ல ஒரு பெரிய சபை, மத்திய பிரதேசனுடைய தலைநகர் போபாலிலே அந்த விசுவாசிகள் நிறைய பேர் அங்கே உள்ள பிஹெச்எல் என்கிற அரசு நிறுவனத்தில் தான் வேலை செய்த விசுவாசிகள். நல்ல சம்பளம் அரசாங்கம் அவர்களுக்கு கொடுத்தது, நல்ல சம்பளம், நல்ல போனஸ் எல்லாம் ரொம்ப. ஆகவே விசுவாசிகள் அந்த நாட்களிலே போபாலில் இருக்கும்போது நல்ல காணிக்கை, நிறைய காணிக்கை தசமார்கள் கொடுப்பார்கள். கர்த்தர் சொன்னார், சிவிலிபுத்திற்கு போன்னு சொன்னார். அது எனக்கு வருத்தம். நல்லா வளர்ந்து வர நேரத்தில் கர்த்தர் இப்படி சொல்றாரு. வளர்ந்து வர நேரத்தில் என்னோடு கூட உதவியாக இருந்த சகோதரனிடத்தில் பாஸ்டர் ரவின் இடத்துல சொன்ன, ரவி கர்த்தர் சொல்றாரு சிவிலிபுத்திற்கு போக சொல்றாரு. ஸோ இந்த
போபால் சபையை நீ பொறுப்பெடுத்து நடத்துப்பா அப்படின்னு. நல்லா கேளுயா, நல்லா கேளு, ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் தான் சொல்கிறாரா இல்லை பிசா சொல்கிறானான்னு நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கன்னாரு. இல்லை ரவி, இல்லை ரவி, கர்த்தர் சொல்கிறாரு. எனக்கு வருத்தம், ரொம்ப வருத்தம். நல்ல ஊழியம் செய்திருக்கிறோம், ஏன் கர்த்தர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போக சொன்னாரு? ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்த பிறகு தான் எனக்கு தெரியும், கர்த்தர் சுத்தம் முதல் ஆவிக்குரிய சபையை என்னை வைத்து கர்த்தர் ஆரம்பிக்க விரும்பினார். ஆமாம் சொல்லுவீங்களா? ஆமாம், ரொம்ப ஆச்சரியம் பாருங்க, ரொம்ப ஆச்சரியம். இன்றைக்கு 27 சபைகள் இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூரில். ஆனால் முதல் ஆவிக்குரிய போதகன் நான் தான். முதல் ஆவிக்குரிய போதகன் நான் தான். என்னை பற்றி பேப்பர்லாம் கிறிஸ்தவ கோடங்கி ஒருவர் வந்திருக்கிறார். அப்படிதான் பேப்பரில் வந்துருச்சு, கிறிஸ்தவ கோடங்கி. விசாரிச்சுட்டு வந்தாங்க, கிறிஸ்தவ இங்கே யாருங்க கிறிஸ்தவ கோடங்கின்னு. கோடங்கின்னு என்ன தெரியுமா? குடுகுடுப்பக்காரன், கிறிஸ்தவ கோடங்கி. அப்போ அற்புதத்தின் மேலே அற்புதம், அற்புதத்தின் மேலே அற்புதம், அற்புதத்தின் மேலே அற்புதம். அதெல்லாம் சொன்னால் மணிக்கணக்கில் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அத்தனை அற்புதங்கள், அத்தனை அற்புதங்கள். யோசித்தேன், நான் போபாலே இருந்திருந்தேன்னா இந்த முதல் ஆவிக்குரிய போதகர், முதல் ஆவிக்குரிய சபை என்கிற ஒரு பெரிய சாக்கியத்தை நான் இழந்து போயிருப்பேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், இழந்து போயிருப்பேன். வீக்கபுரத்தில் சபை இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை வந்தது, இங்கே வர வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை வந்தது. என்னிடத்திலும் எங்களிடத்திலும் கர்த்தர் பேசினார், வந்த தீர்க்கதரிசியிடத்திலும் கர்த்தர் பேசினார். வந்த தீர்க்கதரிசி ஒருவர் சொன்னார், அண்ணே, அவர் என்ன அண்ணன்வார், நான் அவரை பார்த்து அண்ணன், அகஸ்டின் ஜோசப். அவர் சொன்னார், அண்ணே இந்த இடம் நீங்கள் ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்கண்ணே, ஒரு சின்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை நிமித்தமாக புறப்பட்டு நீங்கள் கிழக்க போவீங்க, பனைமரங்கள் இருக்கிற ஒரு பொட்டல் காடு பார்க்குறேன், அந்த பொட்டல் காட்டில் தான் நீங்கள் சபையை கட்டுகிறதா நான் கர்த்தர் காட்டுகிறார். விசுவாசிகள், அவங்க சொல்கிற விசுவாசிகள் 80% விசுவாசிகள் சொல்லிட்டாங்க, அந்த பனங்காட்டுக்கு நாங்கள் வரமாட்டோன்ட்டாங்க. பாஸ்டர் இங்கேயே கெபிக்கு பக்கத்தில் முள் காடு இருந்துச்சு, அந்த இடத்துல பாருங்கள், நாங்கள் அங்கே வரமாட்டோம் 80% விசுவாசிகள் சொல்லிட்டாங்க. பனங்காட்டுக்கு வரமாட்டோம், மலங்காடுன்னு சொன்னார்கள். மலங்காடு, நான் ரொம்ப அழகான தமிழில் சொல்கிறேன், மலங்காடுன்னு சொன்னாங்க. அந்த அகசியர்பட்டி டாய்லெட்டே இங்கே தான் இருந்துச்சு. மலங்காடு, நாங்கள் வரமாட்டோன்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், இன்றைக்கு தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும், எவ்வளோ கர்த்தர் எவ்வளோ நல்லவர். ஆமென் சொல்லுங்களா? ஆமாம். என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் இல்லை, விசுவாசிகள் சொல்லுகிறார்களே என்பதற்காக இந்த பனங்காட்டை கர்த்தர் காட்டியும், இந்த மலங்காட்டை கர்த்தர் காட்டியும் நான் அதை தவிர்த்திருப்பேனே, ஆனால் இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பேன். ஆமென் சொல்லுவீங்களா? இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனால் அன்னைக்கு கர்த்தர் சொன்னது நிமித்தமாக, கவனிங்க, தெரிந்து கொள்ளுதல், நான் தெரிந்து கொள்ள தேவ சமூகத்திலே. ஆமென் சொல்வீங்களா? தேவனுடைய வார்த்தையின்படியே அல்லாமல். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். வீக்கபுரத்தில் இருக்கும்போது என்னுடைய வீட்டில் சொன்னேன், அநேகமாக அடுத்த வருஷம் பாண்டிச்சேரி போகலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு. பாண்டிச்சேரி போகலான்னு எனக்கு பாண்டிச்சேரி போவதற்கான ஆசை வந்தது. அந்த தேவனுடைய நடத்துதலை நான் பெற்றுக்கொள்வதைப் போல உணர்ந்தேன். பாண்டிச்சேரியிலே நான் விசுவாசியாய் ட்ரூ பிஸ்கட்ஸ் கம்பெனியிலே ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக வேலை செய்த நாட்களில் இந்த விசுவாசிகள், வாங்க சுகுமார், இங்கே வந்து தாராளமாக ஆரம்பிங்க, இங்கே வாங்க, ரொம்ப சந்தோஷம், வாங்கன்னு சொல்லி என்னை அழைத்தார்கள். ஆக எல்லா சூழ்நிலைகள் தற்போது சபையில் இருக்கிற ஒரு நெருக்கம் இவையெல்லாம் பார்க்கும்போது பாண்டிச்சேரிக்கு போவது என்பது நான் முடிவாகிவிட்டது, தீர்மானித்து விட்டேன். ஆனால் தேவ சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தரிடத்திலிருந்து பதிலே வரல. சபையில் இருக்கிற மூப்பர்கள் சொன்னாங்க, இவர் இப்படி தான் சொல்லுவார், அப்படியே பரட்டி பேசுவார்னு. வாஸ்தவம் தான், நான் பரட்டி பேசினேன். பாண்டிச்சேரிக்கு போவதற்கு எனக்கு அழைப்பு வந்தது, பாண்டிச்சேரிக்கு போவதற்கான விருப்பம் எனக்கு இருந்தது, பாண்டிச்சேரிக்கு போவதற்கான நடத்துதல் எனக்கு இருந்தது. ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை வரவே இல்லை. கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை வராதபடினாலே எத்தனை அழைப்புகள், எத்தனை விருப்பங்கள், நடத்துதல்கள் இருந்தாலும் அவை எல்லாவற்றுக்கும் நான் நோ சொல்லிவிட்டேன். ஆமென் சொல்வீங்களா? உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல்,
தனக்குத்தானே தெரிந்து கொள்ளும் அவன் கர்த்தருடைய வார்த்தை குறித்து, கர்த்தருடைய சுத்தத்தை குறித்து, கர்த்தருடைய நடத்துதலை குறித்து எவ்வளவேனும் அவன் அதிலே அக்கறை காட்டாதபடிக்கு தனக்குத்தானே தெரிந்து கொள்ளுகிறவனாக அவன் இருந்தான். விசுவாசிகள், உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் இந்த வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். பெருக்கத்திற்கான ஆயத்தம் என்கிற செய்தியின் முடிவிற்குள்ளாக நான் வந்திருக்கிறோம். I am not smart enough to know what to do next. அடுத்து என்ன செய்வது என்பதை அறியத்தக்க சாமர்த்தியம் எனக்கு இல்லை. நான் சொன்னதை சொல்லுங்க. அடுத்து என்ன செய்வது என்பதை அறியத்தக்க சாமர்த்தியம் எனக்கு இல்லை. ஆனால் ஒன்று செய்வதற்கான சாமர்த்தியம் என்னிடத்தில் உண்டு. I have a smartness to do one thing. அடுத்து என்ன செய்வது என்று அறியத்தக்க சாமர்த்தியம் என்னிடத்தில் இல்லை. ஆனால் ஒன்று செய்வதற்கான சாமர்த்தியம் என்னிடத்தில் உண்டு. ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. அதுதான் தேவ சமூகத்தில் வந்து அப்படியே முழங்கால் படியிட்டு கண்களை மூடி, Lord, I need to know a word from you, Lord. உம்மிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டு நான் தொடர விரும்புகிறேன். சின்ன காரியமோ பெரிய காரியமோ உம்மிடத்திலிருந்து வார்த்தை நான் பெற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த விரும்புகிறேன். I will not move until you say so, Lord. நீ சொல்லாத வரைக்கும் நான் அந்த காரியத்தை செய்யவே மாட்டேன். நான் செய்யும்படிக்கு நீ வார்த்தைகளை தந்த பிறகுதான் அந்த காரியத்தை நான் தொடருவேன். I need to know a word from my pastor, Lord. என்னுடைய போதகரிடத்திலிருந்து நான் செய்யத்தக்க ஒரு வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆராதனை வேளையிலே நான் உம்மிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். வேதத்தை வாசிக்கும் போது உம்மிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஜெபிக்கும் போது உம்மிடத்திலிருந்து வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரே, நானாக சுயமாக என் பார்வைக்கு நலமானபடி தோன்றுகிறதை, என் கண்களுக்கு பிரியமாய் தோன்றுகிறதை, செவையாய் தோன்றுகிறதை நான் செய்யும்படியான அந்த லோத்தின் சுவாபத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உடைய வார்த்தையின்படி செய்கிற ஒரு ஆபிரகாமாய், பெருக்கத்திற்கு ஏதுவான, ஆசீர்வாதத்திற்கு ஏதுவான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து என்னை நடத்துகிற தேவனுடைய வார்த்தை கேட்டு நடக்கிற ஒரு ஆபிரகாமாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என்னை மாற்றுங்க. இது உம்முடைய சபை ஆண்டவரே. This is your church, Lord. இது உங்க பிள்ளைங்க ஆண்டவரே, உங்க மக்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி கேட்டு செயல்படுகிற பிள்ளைகளாய் இது உங்க சபை ஆண்டவரே. உங்க சபை உம்முடைய வார்த்தையின்படி கேட்டு செயல்படுகிற ஒரு சபையாய் இன்றைக்கு மாற்றுங்க. நீர் வைத்திருக்கிற, எங்களை குறித்து வைத்திருக்கிற பெருக்கமும் ஆசீர்வாதங்களும் மேன்மைகளும், பெயர் ஆண்டவரை மேன்மைப்படுத்தப்படுதலும், பெரிய ஜாதி ஆகுவதும் நிச்சயம் 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 உடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்ளவே போகிறார்கள் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் அனுபவிக்கவே போகிறார்கள் ஆண்டவரே. அதை ஜாதிகள் பார்க்க போகிறார்கள் ஆண்டவரே. அதை குடும்பங்கள் பார்க்க போகிறார்கள் ஆண்டவரே. அதை குடும்பங்கள் பார்க்க போகிறார்கள் ஆண்டவரே. இந்த லோத்தின் சுவாபத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இந்த நாளிலே என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்க சொல்லுவீங்களா? அப்படியே முழங்கால் படியிட்டு, அப்படியே இருக்கின்ற இடத்துல முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, கடந்த 6 வாரமாக பெருக்கத்திற்கான ஆயத்தத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கடந்த 6 வாரமாக
இந்த வாரம் அவருடைய உச்சக்கட்டம். போன வாரத்திலும் சில எச்சரிப்புகளை நான் உங்களுக்கு சொன்னேன். எப்பெல்லாம் சுய சுத்தத்தின்படி காரியங்களை செய்கிறோமோ அப்பெல்லாம் அது கடைசி வரைக்கும் பெரும் தலைவலியாய், பெரும் பிரச்சனையாய், ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கூடாதபடிக்கு தடையாய் உண்டாகி விடுகிற பெரும் பிரச்சனையாய் மாறி போகிறதை போன வாரத்திலே எச்சரிப்பாய் பரிசுத்த ஆவியானவர் போதித்தார். இந்த நாளிலே தன்னுடைய பார்வைக்கு தோன்றியபடி நலமாய் தோன்றியதை தன்னிஷ்டப்படிக்கு தெரிந்து கொள்ளும் ஒரு லோத்தின் சுவாபம் பெருக்கத்திற்கான, ஆசீர்வாதத்திற்கான எல்லாவற்றையும் மட்டுப்படுத்திவிடும், இழந்து போக செய்துவிடும். கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்க முடியாத அளவுக்கு பெரும் சொத்து, பெரும் மந்தை சொத்து அவனுக்கு சேர்ந்தது. ஆனா கொஞ்ச காலத்துல லோத்து எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். கடைசி வரைக்கும் அந்த லோத்துவை கர்த்தர் அந்த பேரை பெருமைப்படுத்தவே முடியாமல் போனது. ஆபிரகாமினுடைய பேரை பெருமைப்படுத்தின கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார். மகனே, மகளே, உன் பேரை நான் பெருமைப்படுத்தவே நான் திட்டம் வைத்திருக்கிறேன். உன் பேரை பெருமைப்படுத்தும்படியான காரியங்களை உன் வாழ்க்கையிலே நான் செய்ய போகிறேன், செய்து கொண்டு இருக்கிறேன், செய்ய ஆரம்பித்திருக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். பெரிய ஜாதி ஆவாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். வெட்கப்பட்டு போவது இல்லை, உன் தலை உயர்த்தப்படும், உன் பேர் சொல்லப்படும். ராபல ரகனா நாக்கல ரகனா ஷமாலியா ரகதுர தீர கலிபர பலிபர பனா கியார. அது நான் தான் அந்த ஆபிரகாம். நான் லோத்துவா இருக்க மாட்டேன். அந்த லோத்துவின் சாபத்திற்கு இடம் தர மாட்டேன். இவ்வளவு அறிந்த பிறகும் இனி என் வாழ்க்கையில் லோத்துவிற்கு இடமில்லை. நான் ஒரு ஆபிரகாமாவே வாழ்ந்து ஆபிரகாமாவே மரிக்க போகிறேன். சொல்லுங்க, நான் ஆபிரகாமாவே வாழ்ந்து ஒரு ஆபிரகாமாவே மரிக்க போகிறேன். இந்த 20ஆம் வருஷத்தின் முடிவு எப்படி வேணுமானாலும் இருந்து போகட்டும் பிள்ளைகளே. ஆனா 21ஆவது வருஷத்தின் முடிவு இப்பொழுது போல் இருக்க போவது இல்லை. அது மேன்மையுள்ளதாக இருக்கும், அது மகிமையுள்ளதாக இருக்கும், அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அதை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள். உன்னை எல்லாரும் திரும்பி பார்க்கும்படிக்கு கர்த்தர் செய்வார். உங்களை திரும்பி பார்க்கும்படிக்கு கர்த்தர் செய்வார். Thank you Lord. அப்படியே ஆவியானவர் ஏவும் போது அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா? அப்படியே ஆண்டவரோடு கூட பேசுவீங்களா? ஆண்டவரோடு கூட பேசுவீங்க. பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் கொஞ்சம் தள்ளி வைத்து என்னை ஆஸ்வதிக்கிற, என்னை மேன்மைப்படுத்துகிற, என்னை விருத்தியாக்குற, என்னை பெருக பண்ணுகிற கர்த்தருடைய சமூகத்தில் செலவழிக்கும்படியாய், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாய், ஹல்லேலூயா, என்னுடைய கண்களை, என்னுடைய இருதயத்தை ஒரு கலாகாரி காஷினானியானகா உம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த 6 வாரங்களும் பெருக்கத்திற்கான ஆயத்தம் என்கிற தலைப்பிலே நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தந்த நல்ல பாடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்த ஆண்டவரே நல்ல எச்சரிப்புகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இன்றைக்கு உயிர் வாழும் ஒரு ஆபிரகாமாய்
என்னை இந்த சபையிலே வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. வேதத்தில் சொல்லப்பட்ட ஆபிரகாமோடு கூட ஆண்டவரே கதை இல்லை ஆண்டவரே. இன்றைக்கும் அது என் வழியாய் தொடருவதாக, என் மூலமாய் தொடருவதாக. நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்தும். எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்திருக்க பிள்ளைகள் ஒவ்வொருடைய கரத்தையும் கர்த்தர் பிடிக்கும்படியாய் நன்றி. சூழலை பார்த்து சோர்ந்து போய்விட்டார்கள். நடக்கும் காரியங்களை கண்டு துவண்டு விட்டவர்கள், பயந்து விட்டவர்கள் உண்டு ஆண்டவரே. கரத்தை பிடிச்சிங்க, கரத்தை பிடிச்சிங்க. அழைத்தவர் உண்மை இல்லவர். அழைத்தவர் ஒரு நாள் பாதியிலே விட்டு விடுவது இல்லை. அழைத்தவர் வெட்கப்பட்டு போக ஒரு நாளும் இடம் கொடுப்பது இல்லை. பிள்ளைங்களுடைய கரத்தை பிடிச்சு நடத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியமும் ஐக்கியமும் வல்லமை வழி நடத்துதலும் இன்றும் என்றுமாய் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ், காட் பிளஸ், காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.